ஒரு தாய்க்கு என்னென்ன சங்கடங்கள் கொடுக்கக்கூடாதோ அதை எல்லாத்தையுமே இப்போ ஆண்ட திமுக சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மாவுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது. அவங்க வீட்டில் மலத்தை அள்ளி கொட்டுறதா இருக்கட்டும், அவங்களுடைய சாரீஸ் எல்லாத்தையுமே நீக்கினதாக இருக்கட்டும், உடம்பில் நீ எங்கெல்லாம் என்னெல்லாமோ மறைச்சி வச்சுருக்கன்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்தினதாக இருக்கட்டும், உன் மகன் ஒரு குடிகாரன், உன் மகன் இங்கே நாட்டுக்கு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்டே போய் ஏகப்பட்ட இடத்துல பொய்யான சில விஷயங்கள் சொன்னதாக இருக்கட்டும், கடைசியாக சவுக்கு சங்கர் அவர்களை அரெஸ்ட் பண்ணி அவரை கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறது, அவர் ரொம்ப பெரிய அளவில் இனிமேல் வெளியே வரமாட்டார், அவருடைய கை கால் உடைக்கப்படும் அப்படின்னு சொன்னது, இப்படின்னு சொல்லி பல மிரட்டல்களையும் தாண்டி அவங்களுடைய மகனுக்காக கடைசி வரையிலும் ஒரு ஜீவனாக இருந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மா இன்று நம்மிடம் இந்த இயற்கை எய்தி விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவங்க ஆழ்மனதில் ஏற்பட்ட வலி வேதனைகள், அவங்க யோசித்த யோசனை, இது எதுவுமே நம்மளால் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாம் டேய் நல்லா இருங்கடா அப்படின்னு சொல்லி எதிராக இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போகிறோமா இல்லை சாபங்கள் கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இன்று சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மா மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப துக்கமான செய்தி தான். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் அரசு செய்யப்பட்டிருக்கிறார், அவரை குண்டாஸில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும், அவங்களுடைய அம்மாவினுடைய இறுதி அஞ்சலிக்காவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒன்றையா, அந்த மனுஷனுக்கு இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை அந்த மனுஷன் இதெல்லாம் தாண்டி வெளியில் வந்துட்டார்னா என்ன மாதிரி இருப்பார் அப்படிங்கிறதும், எப்படி திமுகவுக்கு எதிராக இங்கே நடக்கக்கூடிய அக்கிரமங்களுக்கு எதிராக பேசுவார் அப்படிங்கிறதையும் யோசித்து கூட பார்க்க முடியலை. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளேயே ஆபத்து இருக்குது, ஜெயிலுக்குள்ளேயே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருக்காங்க, பல அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அது எதுவுமே நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இந்த செய்திகளை கொஞ்சம் பேருக்கு சொல்லிக் கொடுப்போம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தேர்தல் விதிமீறல் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த தேர்தல் விதிமீறலை யாராவது மீறிட்டாங்கன்னா அவங்க கான்டெஸ்டண்டாக இருந்தாங்கன்னா அங்கே என்ன செய்ய முடியாது, வேட்பாளராக நிற்க முடியாது என்பது தான் அந்த தேர்தல் விதிமுறையில் முக்கியமான விதிமுறை. என்னென்னா, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் பணமோ பொருளோ கொடுக்கக்கூடாது. மறைமுகமாக அவங்களுடைய ஆதரவாளர்களை வச்சு நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நேரடியாகவே சிலர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அது என்னடா தேர்தல் கமிஷன், எங்களுக்கெல்லாம் தேர்தல் கமிஷன் வேறு லெவல்ரா, நாங்களாம் தேர்தல் கமிஷனை பற்றி யோசிக்கவே மாட்டோம், நாங்கள் வேறு ரகம், நாங்கள் யார் தெரியுமா, திமுககாரன் சாதாரணமாக வந்தவங்க கிடையாதா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி தேர்தல் கமிஷனை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் 8000 ரூபாய்க்கான கூப்பன் எல்லாருக்குமே அந்த டோக்கனாக கொடுத்துட்ருக்காங்களே. சார், தேர்தல் கமிஷனில் வேலை செய்கிற யாராவது ஒரு நபர் இந்த வீடியோ பார்த்தா கூட தயவு செஞ்சு அவங்க மீதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை நான் சொல்லலைங்க, ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நண்பர்கள் சொல்லி எனக்கு டேக் பண்ணாங்க. தேர்தல் விதிமீறல், வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்க. தர்மபுரி பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வேறு யாருமே கிடையாது, அண்ணே செந்தில் தான். டாக்டர் செந்தில் அவர்கள் வாக்காளர்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன்களை வெளிப்படையாக விநியோகம் செய்து வருகிறார். இது தேர்தல் நடத்தை விதிகள் MCC தெளிவான விதிமீறலாகும். இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறோம். புரியுதா உங்களுக்கு? டாக்டர் செந்தில் அவர்கள் ஏன் இங்கே ஹிந்துக்கள் மட்டும் இருக்காங்க, கிறிஸ்டின் எங்க, இஸ்லாமியங்க, தீகாவங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்ல, அதே மனுஷன்தான். சார், கடவுளை மட்டும்தான் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் செமையாக ஊழல் செஞ்சு மக்களுக்கு 8000 ரூபாய் டோக்கனை கொடுத்து ஓட்டுகள் வாங்கிடலான்னு சொல்கிற இந்த குறுக்கு புத்தி எங்கேருந்து சார் வந்துச்சு? இதனால தான் சொல்லுவாங்க கடவுள் நம்பிக்கை கொஞ்சமாவது இருக்கணும், நல்ல புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி கள்ள புத்திலாம் இருந்துச்சுன்னா இப்படி தான் யோசிக்க தோணுன்னு சொல்லி பலரும் உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படி விமர்சனம் பண்ணும்போது கூட கீழே என்னெல்லாம் கருத்துக்கள் போடுறாங்கன்னா, டாக்டர் செந்தில் மாறிட்டாரு, இப்போல்லாம் திருநீர் வைக்கிறாரு, குங்குமம் போடுறாரு, கோயிலுக்கெல்லாம் போகிறாரு அப்படின்னு கேட்டால், நடிப்பு அரக்கணையா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கயா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கயா அப்படிங்கிறவரை தோற்கடிப்பதற்கு ஒருத்தர் புதிதாக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால், அது எல்லாரும் அவரை தான் கை காண்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல? ஸோ செந்தில்குமார் அவர்கள் தேர்தல் விதிமீறல்கள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புகைப்படத்துடன் ஆதாரமாக வெளியில் வந்துருச்சு. இதுக்கு பிறகு அவர் வேட்பாளராக நிற்பாரா இல்லை தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வேலையை செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம்
பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நெல்லுக்கான ஊக்கத்தொகை அப்படிங்கிறதுக்கான பிரச்சனை போன முறை நம்ம ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தோம் பாருங்க. அதில் தெளிவாக எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த கடிதத்தையே வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்ல. ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என மத்திய அரசு கூறவில்லை. ஸ்டாலினுக்கு விவசாயிகள் மீது அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அன்புமணி அவர்கள். திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த 8000 கூப்பனை கொடுத்துட்டு இருக்கானுங்க. இதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கவும். பார்த்தீங்களா, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நிறைய பேர் வாக்காளர்களுடைய அந்த பட்டியலெல்லாம் எடுத்து அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் திமுகவினுடைய ஆதரவாளர்கள், அவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும், அந்த 8000 டோக்கன் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணக்கு வாரியெல்லாம் செஞ்சு அதை போட்டு கொடுத்துட்டு இருக்காங்களாம். அதை கையும் களமும் அதிமுக பாஜகவை சார்ந்தவங்க பிடித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் விதிமீறல் கிடையாதா? இப்படிலாம் செய்யலாமா? அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதும் தேர்தலினுடைய பறக்கும்படை அப்படிங்கிறதும் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி உருவாகி இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதிலை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் கொடுக்கணும். 5 அதிகாரிகள் சேர்ந்து ஒரு முதலமைச்சரையே பொம்மையாக உட்கார வச்சு நாங்கள் ஆட்சி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு படத்தை நான் பார்த்தேன். அந்த படம் எப்படி இருக்குன்னா, முதலமைச்சர்னு ஒருத்தர் இருப்பார், ஆனால் அவர் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. 5 அதிகாரிகள் சேர்ந்துருப்பாங்க, முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் சொல்கிறது நீங்கள் ஓகே மட்டும் சொன்னால் போதும் தலைவரே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு கொரியன் படம். அந்த கொரியன் படத்தில் கடைசி அந்த 5 அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க தான் ஆட்சியே நடத்துவாங்க. ஆனால் முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி ஒருத்தருக்கு மட்டும் இருக்கும். இதை எப்படி அப்படி நடத்த முடியும் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் முடியும், அதிகாரிகள் நினச்சா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் நினச்சா பூனையை யானையாக காண்பிக்க முடியும், யானையை பூனையாக காண்பிக்க முடியும். அப்படி காண்பிக்கும்போது மக்களையும் கொஞ்சம் யோசித்து கொஞ்சமாக மைண்டுக்குள்ளே நல்ல விஷயங்களை விதைத்து நீங்கள் படித்த படிப்பு, மக்களுக்காக நீங்கள் செய்ய வந்த சேவை, இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். இதில் சீமான் அவர்கள் பேசினது என் ஞாபகத்துக்கு வருது. அவர் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார். ஜெலன்ஸ்கி அவர்கள் ஜெயிச்சிட்டாராம், பிரசிடெண்ட்டாக பதவியேற்க முன்பு அவங்களுடைய புகைப்படத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு டேபிள் மேலே அவங்களுடைய குழந்தைகளுடைய ஃபோட்டோ வைக்க சொன்னாங்களாம். அந்த டேபிளில் அந்த கோப்புகளில் நீங்கள் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குழந்தைகளை நினச்சி பாருங்கள், இந்த கையெழுத்தால் உங்களுடைய குழந்தைக்கு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி அதை நினைத்து மட்டும் அந்த கோப்புகளில் கையெழுத்து போடுங்க, கெட்டதுன்னா அந்த கோப்பை தூக்கி வீசுங்கள் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். அது ஜெலன்ஸ்கி அவர்கள் செய்தாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, பட் அவர் எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு, அப்படி சாப்பிடும்போது அந்த தட்டை நீங்கள் பார்க்கும்போது விவசாயிகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த ஓட்டு பட்டனை அழுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி நம்ம ஓட்டு போகிறதுனால நம்முடைய குழந்தைக்கு, நம்முடைய பேர குழந்தைக்கு, நம்முடைய அம்மாவுக்கு, நம்முடைய அக்காவுக்கு, நம்முடைய தங்கைக்கு, நம்முடைய தம்பிக்கு என்ன நல்லது நடக்க போகுது, இவங்களால் என்ன நல்லது நடந்துச்சு அப்படிங்கிறத யோசித்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்னது பெரும் ஒரு வைரல் செய்தியாக மாறி நிற்கிறது. பட்டியலின சமூக செயற்பாட்டாளர்கள் EPS உடன் சந்திப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தேன். ஸோ விசிகாவினுடைய ஓட்டு ரொம்ப பெரிய அளவில் சிதற சிதறிடுச்சு, அதனால் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவரே திமுக காரரா விசிகா காரராங்கிற வித்தியாசம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி கூட CPI கம்யூனிஸ்டுகள் கூட திமுகவுக்கு பெரிய அளவில் முட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி இன்றைக்கி மக்களிடம் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் பட்டியலினத்தை சார்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் EPSஐ பார்த்து எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான், எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம மக்கள் உங்களுக்கான குரலாக இருப்பார்கள், உங்களுக்கு ஓட்டுகள் போடுவாங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் பிரியாணி சாப்பிட்டவனுக்கு ஓட்டு கேட்டு எங்கள் ஊருக்கு வரக்கூடாது, விரட்டி அடித்த மணப்பாறை தொகுதி. என்னையா இப்பெல்லாம் விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க? திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் செய்த செயல்கள், அதை வைத்து ஒரு அரசியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கட்சிகள் மாற்றி மாற்றி என்னெல்லாமோ போட்டு ட்ரை பண்ணி ஒட்டுமொத்தமாக திருப்பரங்குன்றம் மக்களை நிம்மதியாகவே இருக்க விடலை. ஆனால் அந்த மக்கள் எதையுமே மறக்கலையாம். சீரியஸாக சொல்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எதையுமே மறக்கவில்லை. அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்தில் திமுக வேட்பாளராக யாரை போட்டிருக்காங்கன்னு சொல்லி காளியம்மாக்கா ஒரு வீடியோ போட்டாங்க பாருங்கள். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? நேற்றும் போட்டேன். இது எதுக்கும் எடிட்டர் தயவு செஞ்சு அந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டு விடுங்களேன். ஏன்னா திருப்பரங்குன்றம் மலை, முருகன் மலை, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க எல்லாருமே இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஸோ 1க்கு 2 முறை பார்க்கறதுல தவறு ஒன்றும் கிடையாது. இதோ உங்களுக்காக. இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய திமுகவுடைய வேட்பாளரை பற்றி தேடி பாருங்க. அந்த அம்மா மேல கொலை வழக்கு, கொலை மிரட்டல் வழக்கு இருக்கு, மிரட்டி பணம் பறித்தல் வழக்கு இருக்கு, 6 கடத்தல் வழக்கு இருக்கு, அடுத்தவங்களுடைய பாஸ்வேர்டு யூசர் ஐடியும் எடுத்து பணம் திருந்த வழக்கு இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக அவங்க கணவர் ஐயா தங்கபாண்டியன், பேர் பாருங்க தங்கபாண்டியன், அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? 2006 அதாவது போக்சோ சட்டம் வருவதற்கு முன்பு 2006 16 வயது உள்ள ஒரு பெண் பிள்ளைய, ஒரு குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து நீதிமன்றத்தால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவருடைய மனைவி தான் வேட்பாளராக இருக்கிறாங்க. அவங்கதான் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய போறாங்களா? இவங்க வந்துதான் பெண்களை வந்து பாத்துக்க போறாங்களா? நமக்கான சட்டத்திட்டத்தை வளர்க்க போறாங்களா? நமக்காக பேச போறாங்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யணும். திராவிட மாடல் அல்ல, கிட்னி மாடல் அரசு, அண்ணாமலை விமர்சனம்.
நாமக்கல்ல 250 கிட்னி அப்படிங்கிறத திருடி இருக்கானுங்க. அப்படி திருடின ஒரு ஹாஸ்பிட்டல், அதை சார்ந்திருக்கக்கூடிய நபர் மறுபடியும் வேட்பாளராக நிற்கிறாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னார், ரால்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறதுக்கு 12 கோடியாம். மணச்சநல்லூரில் நிற்கக்கூடிய கேண்டிடேட் அந்த 12 கோடிக்கு எல்லாருடைய கிட்னியும் திருட உருவ வேண்டியதாக இருக்குன்னு சொன்னார். அதனால் மணச்சநல்லூரில் இருக்க மக்கள் உங்கள் கிட்னியை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சின்னதாக ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காமெடி சீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்கள் மனசில் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம திமுகவினுடைய ஆட்சி மலர்ந்து விட்டது 2021. அப்படி மலர்ந்த பிறகு பொருளாதாரம் அதில் பாதாளத்தில் இருக்குது. அந்த பொருளாதாரத்தை நாங்கள் சீராக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி சில நபர்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார்கள். ரகுராம் ராஜன், எஸ்தர் டூபிலோ, அரவிந்த் சுப்பிரமணியன், ஜான் ட்ரஸ், எஸ் நாராயணன் போன்ற உலகளாவிய நிபுணர்களை கொண்ட பொருளாதார ஆலோசனை குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு அமைக்கப்பட்டதுனாலேயோ என்னவோ 60 வருஷமாக வாங்காத கடனை 5 வருஷத்தில் வாங்கி குவிச்சது நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம். 4.25 லட்சம் கோடியாக இருந்ததை 10.23 லட்சம் கோடிகளாக உயர்த்தி இருக்கிறோம். அப்போ இந்த பொருளாதார நிபுணர் குழு அப்படின்னு சொல்லி ஒன்று அமைச்சிங்களே, எல்லாமே பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இந்த செய்தியெல்லாம் வாசிக்கும் போதும் கேட்கும் போதும். ஆனால் மக்களாகிய நாங்கள் இதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டோம். ஐயோ, நம்ம ஆட்சி தொடங்கின போது இருந்த அந்த நிபுணர் குழுவை பற்றிலாம் இப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா, இதெல்லாம் தப்பு விக்கி அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, இன்னும் இருக்கே ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வச்சுருக்கோம்ல, எல்லாம் ஒவ்வொன்றா அப்பப்போ இறக்கி விடுறோம், மக்கள் எல்லாத்தையும் பார்க்கட்டும், புரியட்டும், பேசட்டும், 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணட்டும். இப்போ ஒரு நண்பன் டீ கடையில் உட்காந்து, ஏண்டா திமுக ஆட்சியில் ஒரு பொருளாதார நிபுணர் குழு ஒன்று அமைச்சாங்கல்ல, அதனால் என்ன நன்மை நடந்துச்சுன்னு இன்னொருத்தன்ட்ட திமுகவினுடைய ஆதரவாளர்கிட்ட கேட்டாங்கன்னா, திமுகவினுடைய ஆதரவாளர்களால் பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? அது மச்சான் அந்த நிபுணர் குழு இருந்தனால தான். சொல்லு. இல்லை அந்த நிபுணர் குழு இருந்தனால தான். பரவாயில்ல சொல்லு. இல்லை மச்சான் ஒன்றும் செய்யலை மச்சான், அவ்வளோதான், அம்பிட்டு தான், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதை தான் சொல்கிறேன். பொய்யை சொல்லி அதை நம்ப வச்சு அதுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான தலைப்புச் செய்திகள்லாம் போட்டு மீடியா கண்ட்ரோலில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்கு. நம்மளை ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் வாழ வைப்பதற்கான முயற்சிகளில் சில தீய சக்திகள் இணைந்து செயல்பட்டார்கள். அதை உடச்சி நம்ம மேட்ரிக்ஸ்லேருந்துலாம் வெளியில் வந்துட்டோம். இதுதான் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.